ஜெயிச்சா மட்டும் பத்தாது, 118 என்ற மேஜிக் நம்பரை எட்டணும். இல்லை என்றால் கண்டிப்பாக சிக்கல்தான். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் இதுவரை கண்டிராத ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்களாம். அதாவது மாநிலத்தில் ஒரு கட்சி என்பது தனி பெரும்பாலான ஆட்சி அமைக்க தேவையாக 118 என்ற மேஜிக் எண்ணை மட்டுமே வாய்ப்பு எந்த ஒரு பிரதான கட்சிக்கும் இல்லை என்றே தற்போதைய அரசியல் சூழல் சுட்டிக்காட்டுகிறதா. எனவே வெற்றி என்பது பெறுவது மட்டும் போதாது, கண்டிப்பாக வலிமையான கூட்டணி அமைப்பது மட்டும் போதாது. கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சி தான் அக்கட்சி கட்டிலில் அமர ஒரே வழி. கண்டிப்பாக அவர்களுக்கு 118 என்ற தொகுதியை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலையில்தான் தமிழக அரசியலானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள தொகுதிகள் 234. ஒரு கட்சி தனியாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 234இல் பாதிக்கு மேலான தொகுதியில் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதன்படிதான் ஒரு கட்சிக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச இடங்கள் 118 ஆகும். அதாவது கடந்த காலங்களில் திமுக மற்றும் அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் ஒரு தனி பெரும்பாலான ஆட்சி அமைக்கும் வலிமை பெற்றிருந்தன. ஆனால் மாறி வரும் கணிதங்கள் என்னவென்றால் பலமுனை போட்டிகள் மற்றும் புதிய கட்சிகளின் எழுச்சி ஆகியவற்றால் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக எந்த ஒரு கட்சிக்கும் இந்த 118 என்ற மேஜிக் எண் கிடைப்பது ஒரு கடினமான விஷயமாகத்தான் தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதா. திமுக தலைமையிலான அணிக்கு அதிமுக தலைமையிலான அணிக்கும் இடையேதான் மற்றும் கடுமையான போட்டி இதுவரை நிலை வந்தது. ஆனால் இதனால் மிக எளிதாகவே 118 இடங்கள் கிடைத்துள்ளது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது விஜய் என்ற அரசியல் கட்சி சக்தி புதிதாக நுழைந்திருப்பதால் எந்த திராவிட கட்சிகளெல்லாம் இந்த மேஜர் நம்பர் கண்டிப்பாக கிடைக்காது என்றே பலரும் கூறுகிறார்களாம். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தான் தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்றையே திருப்புமுனையாக அமைந்தது. அந்த தேர்தலில் தான் திமுக வெற்றி பெறும் 96 இடங்களில் கிடைத்தன. 118 என்ற பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இருப்பினும் கூட காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆதரவுடன் தான் திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைத்தது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று எந்த ஒரு கட்சியும் கேட்கவில்லையாம். இதுதான் இதுபோன்ற ஒரு நெருக்கடி நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் ஆண்டில் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதா. அதாவது அரசியல் என்ன சொல்வதென்றால் எந்த ஒரு பெரிய கூட்டணிக்குமே கண்டிப்பாக 118 இடங்கள் கிடைக்காமல் போனால் 2006 போல் சிறிய கட்சிகள் ஆதரவு கண்டிப்பாக ஆட்சியை தான் தீர்மானிக்கும் சத்தியமாக மாறலாம். அப்போதுதான் அவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்கலாம் நிலையில்தான் வருகின்ற அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்க இருக்கும் என்ற நிலையில்தான் மக்கள் மத்தியில் இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்த 118 என்ற மேஜிக் நம்பர் எந்த ஒரு கட்சிக்கு கிடைக்கிறதோ அந்த கட்சி தான் தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாட்டில் தான் இதை பார்க்கப்படுகிறதா. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு இந்த 118 மேஜிக் நம்பர் வெற்றி வாய்ப்பு என்பதில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது.